வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைம் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அந்த 3 ப்ராப்ளம்க்கு முன்னாடி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிலோமீட்டர் 1000 மீட்ரு, இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃப்ரெஷராக வரும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஒரு ஃபஸ்ட்டு பிகினராக நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு குழம்பும். அது நியாயமானது தான். நம்ம இது இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், அப்புறம் இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை எப்படி 100 மீட்டர் பர் செகண்டு 15/18, அதுக்கப்புறம் இந்த மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றும் போது 18/5 அதையே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு கொஷனில் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ட்டு கேட்டுட்டு ஆன்சர் மீட்டர் பர் செகண்டில் எதிர்பார்ப்பாங்க. அப்போ 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதேமாதிரி மீட்டர் பர் செகண்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அது கிலோமீட்டர் பர் ஹவராக நம்ம ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ 18/5 மல்டிப்ளை பண்ணுறோம். இது எதனால் இந்த நம்பர் மறந்துடுது, எதுக்கு 18/5, எதுக்கு 5/18 மறந்துடுது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும், அதாவது 1000 மீட்டர்ஸ்து, கரெக்டாக 1000 சென்டிமீட்டர்ஸ்து. அப்போ 1 மீட்டர் எவ்வளோ, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், கரெக்டாக. இப்போ இதில் கிலோ, இந்த கிலோட்டு அந்த டேர்ம் தான் உங்களுக்கு 1000 ஜென்ரா, சரிங்களா. இது ஒரு க்ரீக் டேர்ம், அதுக்கு ஒரு மீனிங்ஸ் இருக்குது. அதை பொறுத்து இந்த கிலோட்னா 1000 அர்த்தம். அதனால தான் ஒரு மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், ஒரு கிலோ மீட்டர்னால் 1000 சென்டிமீட்டர். இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஹவர் உங்களுக்கு 60 மினிட்ஸ் இருக்குது ஒரு ஹவரில். இப்போ இந்த 60 மினிட்ஸில் 60, அதாவது 1 மினிட், இப்போ 1 மினிட்டில் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக 60 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ பர் ஹவரில் 60 மினிட்ஸ் இருக்குது. அந்த 60 மினிட்ஸ் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயும் 60 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ 60 × 60, அப்போ 3600 செகண்ட்ஸ், கரெக்டாக. இப்போ ஒரு நிமிஷத்தில் 60 நொடி இருக்குது, 60 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போது 60 மினிட்ஸ்க்கு நம்ம 60 மினிட்ஸ்க்குமே ஈச் மினிட் கண்டெய்ன்ஸ் 60 செகண்ட்ஸ். அதனால் 60 × 60 3600 போடுறோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணும் போது எதனால் நம்மளுக்கு 5/18 அப்படின்ட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் கொஷனுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ இதில் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கிலோமீட்டர் வேல்யூ என்னது 1000. அதேமாதிரி பர் ஹவருக்கு நம்ம 3600 செகண்ட்ஸ். இது ஏன் செகண்ட்ஸு, இதில் ஏன் 3600 போடுறோம், ஏன் நம்ம ஒன்லி 60 மட்டும் போடலாமே, எதனால் 3000? இப்போ 1000/60 அப்படின்ட்டு போட்டு என்ன வரும், இப்போ பார்த்தீங்கன்னா 1000/60, இதில் ஏன் நம்ம 60 × 60 3600 போட்டிருக்கோன்னா எக்ஸ்பெக்டட் ஆன்சர் மீட்டர் பர் செகண்டில். ஏன்னா இங்கே நம்மளுக்கு மீட்டர் பர் மினிட் அப்படின்ட்டு வரும். மீட்டர் பர் மினிட்னா தான் நீங்கள் 60 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு செகண்ட்ஸில் வேணுன்றதுனால தான் நம்ம ஈச் மினிட்ஸ் கண்டெயின் 60 செகண்ட்ஸ். அதனால தான் 60 × 60 3600 செகண்ட்ஸ்க்கு போடுறோம். இப்போ இது நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/18 வரும். அதே இது இங்கே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு மீட்டர் பர் மினிட்ஸ்க்குனான வேல்யூ வரும். மோஸ்ட்டாக நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்ட்டு கேட்டு மீட்ரு பர் மினிட்க்கு ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும் இது எதனால் நம்ம 60 × 60 போட்டோம், வெறும் 60 போட்டால் மீட்டர் பர் மினிட் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். கிலோமீட்டர் பர் ஹவர் டு மீட்டர் பர் செகண்ட் 5/18 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இது மீட்டர் பர் செகண்டு அது கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 1/1000 அப்படின்ட்டு எழுதுவோம். அதுமாரி 1/3600 இதை ஸ்ட்ரைக் பண்ணி தான் நம்ம 18/5 அப்படின்ட்டு சொல்லுவோம். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, 5/18 திருப்பி போடு, 18/5 தான் உனக்கு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டிய வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 18/5 ஏன் வந்தது, எப்படி வருது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பிஸா இருக்குது, சரிங்களா. ஒரு பிஸா இருக்குது. அந்த பிஸா நீங்கள் 8 ஸ்லைஸாக நீங்கள் பிரிக்கிறீங்க. அப்போது ஒரு பிஸா 8 ஸ்லைஸு. அப்போ அந்த ஒரு பிஸாவில் 8 ஸ்லைஸ் பிரிக்க முடியும்னா அப்போ 1/8 சொல்லலாமா. இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு கடையில் வாங்குறீங்க, அதை 2ஆக போடுங்க,
1/2 போடுங்க ஒரு ஃப்ரைட் ரைஸை அப்படி சொல்லும் போது 1 ஃப்ரைட் ரைஸ் வந்து 2 பிளேட்டில் வந்து தருவான். சரி கரெக்டாக 2 பிளேட்டில் வந்து தருவாங்க. அப்போ அந்த 2 பிளேட்டில் வந்து தரும்போது 1/2 சொல்கிறோம். அப்போ வந்து 1/2 தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கரெக்டாக அந்த டைமில். அதேமாதிரி இங்கே வந்து ஒரு பீஸாவுக்கு 8 பீசஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். 8 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ்க்கு 8 பீசஸ் கொடுக்குறோம். அப்போ 8 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ்க்கு 8 பீசஸ் கொடுக்கும்போது அப்போ வந்து அங்கே வந்து என்ன நடக்குது, ஒரு பீஸ் வந்து 1/8. ஒரு பீஸாவில் 8 பங்கு தான் ஒரு பீஸ் ஒரு ஆளுக்கு வருது. ஒரு ஆளுக்கு 1/8 தான் போகுது. அதுதான் நம்ம இங்கே மீட்டர் கிடைக்குது. இப்போ இங்கே வந்து மீட்டர் வந்து நம்ம வந்து 1/1000 ஏன் போடுறோன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கிலோமீட்டர்னால நம்ம வந்து இதில் வந்து ஒரு பீஸா ஈக்குவல் டு கிலோமீட்டர் 1000 சென்டிமீட்டர் சரிங்களா. இப்போ வந்து ஒரு பீஸா ஈக்குவல் டு 8 பீஸ்னால் நம்ம வந்து அதில் ஒரு மீட்டரோட வேல்யூ என்னது, இங்கே வந்து ஒரு பீஸாவோட ஒரு ஆளுக்கு போகிற பங்கு என்ன 1/8 கரெக்டாக. அதுமாதிரி இங்கே ஃப்ரைட் ரைஸ் கணக்கு எடுத்தால் ஒரு ஆளுக்கு போகிற பங்கு என்ன, அரை பிளேட் ஃப்ரைட் ரைஸ் தான் போகுது. அதுதான் வந்து இங்கேயும் அதே தான். ஒரு மீட்டருக்கு கணக்கு என்ன 1/1000. ஏன்னா நம்ம கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சைடு இருக்கிற வேல்யூ 1000. நம்ம இங்கே வந்து அதாவது நம்மளுக்கு இங்கே வந்து அந்த 1000ல் நம்மளுக்கு உண்டான பங்கு என்ன 1/1000. அதேமாரி தான் இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இங்கே வந்து ஹவர்னால இங்கே நம்மள்ட்ட செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட்ஸு நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது 60 × 60 மினிட்ஸ், ஈச் மினிட் கண்டெயின் 60 செகண்ட்ஸ். அதனால் 60 × 60 3600. அதனால் நம்ம 1/3600 போடுறேன். இன்னும் புரியலையா? இப்போ வந்து ஒரு பிஸா இருக்குது, அந்த பிஸாவுக்கு 8 பீஸ். இப்போ முதல்ல 8 மெம்பர்ஸ் இருக்காங்க சரிங்களா. 8 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. 8 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ்க்கு அதில் ஒரு ஆளுக்கு உண்டான பங்கு என்னென்னா 1/8. அதேமாரி தான் ஈச் இண்டிவிஜுவல் வில் கெட் 1/8 ஆஃப் ஒன் பீஸா. அதேமாரி தான் இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க, ஒரு ஃப்ரைட் ரைஸு. அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸில் ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து அரை பிளேட்டு. அதேமாரி தான் இன்னொரு ஆளுக்கு அரை பிளேட். அந்த அரை பிளேட் வந்து 1/2. அதேமாரி தான் இங்கேயும் ஒரு மீட்டர் டு நம்ம வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது கிலோமீட்டர் என்னது 1000. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு மீட்டருக்கு உண்டான ஒரு ஆளுக்கு உண்டான பங்கு என்னது 1/1000. அதுதான் 1/1000 நம்ம போட்டு நம்ம அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் அவங்களுக்கு 18/5 வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதாவது மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம், 18/5 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே தான் வந்து மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர். அதுமாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர் டு மீட்டர் பர் செகண்டுக்கு 5/8 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்ப்போம் சரிங்களா. இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்னும் நம்ம சந்திப்போம். நன்றி.